எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், 100 கிலோஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பார்சல் சர்வீஸ் அண்ட் கொரியர் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துடுவோம். மல்லி செடியெல்லாம் எங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பூ சரியாக பூக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பாட்டிங் மிக்ஸ்லேயே போன் மீல், எப்சம் சால்ட் இந்த ரெண்டையும் கலந்து வச்சோம் அப்படின்னா பூக்களும் வந்து நிறைய பூக்கும். உங்களுக்கு பூக்களோட சைஸுமே பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். மல்லி செடிக்கு கண்டிப்பாக வெயில் தேவைங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த அடுக்கு மல்லி, இருவாச்சி, ராஜமல்லி இதெல்லாம் வந்து சரியாகவே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இந்த போன் மீல், எப்சம் சால்ட்டு போட்டுட்டு கூடவே ஒரு கைப்பிடி போல் நீங்கள் கவுடங் மேன்யூர் இதெல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பூச்செடிகளில் எப்போவுமே பூக்கள் வந்து நிறைய பூக்குங்க. நம்ம ஜஸ்ட்டு வெறும் சாயிலில் மட்டுமே நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தரையில் வைக்கும்போது வேணால் வெறும் சாயிலில் வைக்கும்போது செடி வந்து நல்ல க்ரோத் இருக்கும், பூக்களும் கிடைக்கும். ஆனால் மாடி தோட்டத்தில் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரியான சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பச்சை காம்பு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேலமோட ஸ்பெஷல். ரொம்பவே நிறைய வாசனை வரக்கூடிய ஒரு செடியில் இதுவும் ஒன்று. இந்த பச்சை காம்பு முல்லை பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இதோட பூக்கள் எப்போவுமே கொத்து கொத்தாக பூக்கும். பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி போல் இருக்குது. உங்களுக்கு 5 இன்ச் பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவோம். பிளான்ட்டோட அப்ராக்சிமேட் சைஸ் நம்ம வீடியோவில் காட்டிடுறோங்க. எங்களுக்கு அனுப்ப வேண்டிய பிளான்ட்டை வந்து எங்களுக்கு தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க. நிஜமாக ஒரு நாளைக்கு ஒரு 100 பார்சல் போல் அனுப்பும் போது அந்த செப்பரேட் பிளான்ட் மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் அப்ராக்சிமேட் சைஸ் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற காம்போ பார்த்தீங்கன்னா செங்காம்பு, கருவேப்பிலை, நாட்டு புதினா, வயலட் கலர் தூதுவளைங்க. தூதுவளையிலேயே ஒயிட் ஃப்ளவர் வர்றதும் இருக்கும், வயலட்டும் இருக்கும். இங்கே காம்போவில் கொடுத்துருக்கிறது வந்து வயலட் கலர் ஃப்ளவர் வரும் இல்லைங்களா, அந்த தூதுவளை. அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸுங்க, பன்னீர் கிரேப்ஸ், அதாவது பிளாக் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ரெட் லேடி பப்பாயா. ரெட் லேடி பப்பாயா பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே சூட்டபுள் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் கூட ஈஸியாக வளர்க்க முடியும். 6 மந்த்ஸில் ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த காம்போவில் கேஷவர்தினி அண்ட் அவுரி இந்த 2 செடியும் இருக்குதுங்க. நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த அவுரி பிளான்ட் வந்து மாடியில் வளர்க்கலாங்க. இது வந்து நேச்சுரல் அந்த பிளாக் கலர் கொடுக்கும். கேஷவர்தினி இலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெட் பாத் எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேர் ஆயில் காய்ச்சும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹேர் ஃபால் வந்து வராமல் இருக்க, நல்ல ஹேர் க்ரோத்துக்கெலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட அவுரி சீட்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க, பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க. பிளான்ட்டோட அப்ராக்சிமேட் சைஸ் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பிளான்ட் நீலி அவுரி அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் இருக்குது. இந்த சீட்ஸ் விழுந்து புது செடிகள் வந்து தானாகவே முளைக்கும். ஒன்ஸ் மாடி தோட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து புது செடிகள் வந்து தானாகவே உருவாகிக்கும். இன்றைக்கி காம்போ ஆஃபர் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிளுங்க. தமிழ்நாடு ஷிப்பிங் அட்ரஸ்க்கு, அதாவது மே 27, 2024 அன்னைக்கு புக்கிங் போடுறவங்களுக்கு இந்த ஆஃபருங்க. பச்சை காம்பு முல்லைக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அவைலபிளுங்க. எனக்கு காம்போ வேணாம், எனக்கு அதில் ஒரு பிளான்ட்டு தான் வேணும் அப்படின்னாலும் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வருங்க. ரெட் லேடி பப்பாயா உங்களுக்கு ஹைட் வராதுங்க. மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே சூட்டான பிளான்ட் இது. ஏன்னா ரெகுலர் பப்பாயா பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 அடி 6 அடி அந்த மாதிரி வரும். ஆனால் ரெட் லேடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேயே காய்கள் வந்துடும். இன்றைக்கி நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்கிற கிரேப்ஸ் வெரைட்டி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த வெரைட்டி தாங்க. இதோட கொத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொத்தே உங்களுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெயிட் வரக்கூடியது. டேஸ்ட்டும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி. எப்போவுமே பழச்செடிகள்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரீபாட் பண்ணுறீங்க அப்படின்னா புண்ணாக்கு வகைகள்லாம் அதில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீபாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய்கள் வந்து நல்லா திரட்சியாக இருக்கும். திராட்சை செடியும் சரி, பப்பாயா செடியும் சரி, உங்களுக்கு 6 மாதத்தில் காய்கள் வரக்கூடிய ரகம் தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நாம் லைவ் பிளான் டிஸ்பேட்ச் பண்ணினதுமே ட்ராக்கிங் நம்பர் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுறோங்க. நீங்கள் லோக்கல் கொரியரில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைய காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.